கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நடக்குகிற சம்பவங்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமையிலே நடக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து மரிக்கிற அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்திய செவ்வாய்க்கிழமையிலே நடக்கிறது. 22ஆம் அதிகாரம் அதன் தொடர்ச்சி நிகழ்வாக இருக்கிறது. அந்த செவ்வாய்க்கிழமையிலே நான் சொல்வது போல ஒவ்வொரு நாளும் ஆலய ஆராதனைக்கு சென்று ஆராதிப்பதற்காக ஆயத்தப்படுத்தும் ஆராதனையை அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்யும்போது எருசலேமை சுற்றிலும் தேவாலயத்தை சுற்றிலும் அநேக பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ஏரோதியர்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். அந்த வேளையில் கிறிஸ்துவனிடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்டு வினாவுகிறதையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு விளக்கப்பாடம் எடுப்பதையும் தான் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதிலே இதே போல ஒரு பஸ்காவின் நிகழ்விலே தான் வேதபாரர்களோடு அவர் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். அதே போலவே இங்கவும் சம்பவங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து 21ஆம் அதிகாரத்திலே திராட்சை தோட்டக்காரர் ஆகிய எஜமானின் அந்த நிகழ்வை குறித்து, அந்த ஓமையிலே குறித்து சொல்லிவிட்டு, பரலோக தந்தையாம் ஆண்டவர் தனது குமாரனுக்கு கல்யாணம் செய்யும் ஒரு ஒப்புமையான ஓமையை இங்கே 22ஆம் அதிகாரத்திலே வர்ணிக்கிறார். காரணம் என்னவெனில், அண்ட சராசரங்களுக்கும் ராஜாவாகிய தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த திருமண வைபவத்தை நடத்துவது போல இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்து மணவாளனாக தனது மணவாட்டியை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோக தேவனும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் தமது சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதர்களும் மீண்டுமாக தேவனோடு ஒப்புரவாகும் இந்த நிகழ்வைத்தான் கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோக செய்தியை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விளங்க செய்ய வேண்டும். அதற்காக பூமியிலே நடக்கிற வைபவங்களை எல்லாம் பரலோகத்தின் சம்பவங்களை ஒப்பிட்டு அதை நாம் புரிந்து கொள்ளுவனமாக பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் இப்படித்தான் என்று சொல்லாமல் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, சிமிலாரிட்டி என்று சொல்லி தேவன் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில இருக்கிற அனைத்து மனிதர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ராஜாவுக்கு கீழ் இருக்கிற எந்த மனிதனாகவும் இருந்தாலும் அந்த பிரஜா அவருக்கு ஊழியக்காரன் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ராஜனின் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து வர மனமில்லாதிருந்தார்கள். ஆனால் தேவன் அந்த ராஜா பிரஜாக்களுக்காக அனைத்து விருந்தையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதாவது பரலோக ராஜ்யம் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது, அழைப்பு கொடுக்கிறது, ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் மனிதர்களோ அசட்டை பண்ணினார்கள். அவன் தன் வேலைக்கு கடந்து சென்று விட்டான். அதாவது ராஜாவின் அழைப்பையோ பரலோக ராஜ்யத்தையோ நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஹெவன்லி ஃபீஸ்ட், பரலோக விருந்தையோ மதிப்பிடாமல் அவனவன் தன் மனம் போல தனக்கு பிரியமான காரியங்களை இவைகளை காட்டிலும் மேன்மையானதாய் எண்ணி அவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அதிகமாக உச்சக்கட்டமாக சென்று இந்த அழைப்பிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன ஊழியக்காரர்களை, அதாவது தீர்க்கதரிசிகளையும் தேவ பிரதிகளையும் பிடித்து கொலை செய்தார்கள். இப்படி தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாயிருந்த தனது ஊழியக்காரர்களை தேவன் அழிப்பார். ஆதலால் அந்த பூமியிலே, அந்த பகுதியிலே காணப்படுகிற பூமியின் பகுதிகளை எல்லாம் சுட்டரிப்பார். இதற்கு அடையாளமாகத்தான் சோதோம், குமாரா, எரிகோ பட்டணங்கள் இவைகளெல்லாம் தேவன் அவ்வப்போது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். பிரத்தியமாக தேவன் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். விசேஷ அழைப்பு கொடுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினாலே, அசட்டை பண்ணினபடினாலே அதற்கு பாத்திரமானவர்களாய் இல்லாமல் போனார்கள், அபாத்திரரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழைப்பு, விருந்து ஆயத்தம், மனிதர்களின் அசட்டை, ஆதலால் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கு அபாத்திரமாய் போன மனிதர்கள். இதுவரைக்கும் தேவன் யூதர்களை மனதிலே கொண்டு பேசுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து புறஜாதி மக்களை அழைத்து கொண்டு வரும்படியாக தேவன் தமது ஊழியக்காரர்களை அனுப்பினார். புறஜாதி மக்களிலிருந்து அநேகர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். குமாரனின் கல்யாணத்துக்கென்று வந்து அந்த விருந்துகளிலே கலந்து கொண்டார்கள். விருந்து வரைக்கும் வந்து சேர்ந்தவர்களில் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, அந்த ரட்சிப்பின் ஆடையை உடுத்தியிராத மனிதனை கண்டு அவனை புறம்பாக்கும் காரியத்தை, நியாயத்தீர்ப்பை இங்கே வாசிக்கிறோம். யூதர்கள் திருமண காரியங்களுக்கு என்று போகும்போது பெண்களும் ஒரே விதமான ஒரு ரோப் என்று சொல்லக்கூடிய ஆடையையும், ஆண்களும் ஒரே விதமான கலர் அந்த அங்கியைகளையும் தரித்திருப்பார்கள். இது விருந்து வைபவங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். இன்று வட இந்தியாவிலே உயர்தர மக்கள் என்று சொல்லுபவர்களும் சிகப்பு கலரில், இரத்த சிகப்பு கலரிலே மேரேஜுக்கு என்று, திருமணத்திற்கு என்று விசேஷமாக அந்த கலர் ஆடைகளை, சாரிகளை உடுத்துவார்கள். ஆண்களும் ஒரே கலர் விதமான தலப்பாகைகளை, தங்கள் ஜாதியை குறிப்பிடக்கூடிய தலப்பாகைகளை கட்டியிருப்பார்கள்.
இப்படி ட்ரைபல் முதற்கொண்டு எல்லா இன மக்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு கல்யாண நேர்த்தியான ஆடைகள் உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலும் பட்டு கட்டி போவது நமது கலாச்சாரத்தை சார்ந்தது. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை கட்டுவது நமது கலாச்சாரத்தை சார்ந்ததாக இருந்தது. இன்னும் சில குடிமக்கள் நூல் புடவை என்று சொல்லி மஞ்சள் கலரிலே அந்த ஆடைகளை அணிவார்கள். முந்தைய காலங்களிலெல்லாம் அப்படித்தான் திருமண ஆடை என்றே நேர்த்தியாக சிஸ்டமாக இருந்தது. இவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற இரட்சிப்பின் வஸ்திரத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாதவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை சொல்வது விளக்கப்படுத்தி இந்த காரியங்கள் நிறைவு பெறுகிறது. பல வேளைகளிலே நாம் புற மனிதர்களை பார்த்து அவர்கள் இதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைப்போம். ஆனால் தேவன் அவர்களை தகுதிப்படுத்தி அழைத்து தனது பரலோக விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக அவர்களை அனுமதிக்கிறார் என்பதை குறித்தும் இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் நமது இரட்சிப்பின் ஆடையை நாம் காத்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டுமே ஒழிய பிறரை தகுதியற்றவர்களாக நியாயம் தீர்த்து அசட்டை பண்ணக்கூடாது. கிறிஸ்துவின் பொன்மொழிகள் பஞ்ச் டயலாக் என்று சில காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்க பாடத்தை 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதை போலவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் பொன்மொழிகள் இவைகளை குறித்த விளக்க பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 3 விதமான டெஸ்ட் பரிசேயர்கள் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை பேசி அவர்களை போதிப்பதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே பரிசேயரும், 23ஆம் வசனத்திலே சதுசேயரும், 34ஆம் வசனத்திலே மீண்டும் பரிசேயர், அதாவது பிரதான ஆசாரியர்களில் இருக்கக்கூடிய பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாதாடுவதை சோதிப்பதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே பரிசேயரும் தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் இதை பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றும்படியாக ஏரோது அரசாட்சியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய மந்திரிமார்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களை அழைத்தனுப்பி அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை சோதிக்கிறார்கள். கிறிஸ்துவை புகழ்ந்து ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அவனுக்கு சொல்லப்படும் புகழ்ச்சி பெருமையே காரணம் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். அதுபோல கிறிஸ்துவை மிக பெருமையாய் உயர்த்தி அவரை தூண்டிவிட்டு அவரை அரசாங்கத்திற்கு விரோதமாக பேசும்படியாக செய்கிறார்கள். நம் வாழ்க்கையில நம்மோடு கூட இருப்பது போல இருந்து கொண்டு ஆவிக்குரியவர்களை போல நடித்துக் கொண்டு நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களும் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவரோ எந்தவருடைய மனிதனுடைய மூடுக்கும் அடிபணியானவர், தனது மூடை கண்ட்ரோல்ல வைத்திருப்பவர். ஒரு மனிதனின் தூண்டுதலுக்கு இணங்க அவர் அழுகவோ கோபப்படவோ வெறித்தனமாய் கத்தவோ செய்ய மாட்டார். தனது நிலைப்பாட்டை மிகவும் ஆளுமைத்தன்மையோடு வைத்திருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நீர் சத்தியமுள்ளவர், நீர் மார்க்கம் தவறாதவர், நீர் சத்தியமாய் போதிக்கிறவர், நீர் யாருக்கும் பயப்படாதவர், யாருக்கும் முகத்தாட்சணியம் பண்ண மாட்டீர், எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றெல்லாம் அவருடைய குணாதிசயங்களை உயர்த்தி சொல்லுவது போல சொல்லுகிறார்கள். கிறிஸ்து தன்னை நோக்கி வருகிற புகழ்ச்சியை கண்டு அவர் மயங்குகிறவர் அல்ல. அவர்கள் அடுத்து என்ன கேட்பார்கள் என்று கவனமாய் இருக்கிறார். பொலிட்டிக்கல் இஷ்யூவாக்குவதற்காக வரி கொடுப்பது நியாயமோ என்று கேட்கிறார்கள். தேவன் அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரர்களே, பொல்லாதவர்களே, நாடகம் போடுகிறவர்களே என்று கடிந்து கொள்கிறார். என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்று அந்த பணத்தை வாங்கி ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர்கள் வாயிலே அந்த பதிலை வர வைத்து அவர்கள் வாயை அடைத்து விடுகிறார். பரிசேயர்கள் எப்பொழுதுமே ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக, அதாவது அமைதியான முறையில மனதிலே விரோதமாக செயல்படக்கூடியவர்கள். ஆதலால் அவரிடத்திலே இவர்களை மாட்டிவிடலாம் என்று சொல்லி ஏரோதியர்களை அழைத்திருந்தார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள், மிக செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். ஆதலால் பணம் மட்டுமே இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. பரிசேயர்கள் they are against political and சதுசேயர்கள் they are against resurrection. அவர்கள் தங்கள் மத்தியிலே ஒருவன் வாழ்ந்தது போலவும் அவனுக்கு 7 சகோதரர்கள் இருந்தது போலவும் அவன் திருமணம் செய்து சந்தானம் இல்லாமல் மரித்தது போலவும் அவனுக்கு இருந்த சகோதரர்கள் 7 பேரும் திருமணம் செய்து மரித்து போனார்கள் என்றும் ஒரு ஃபில்தி கதையை அங்கே சொல்லுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாலும் நடந்தது போலவென்று அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து சந்தானம் இல்லாமல் மரிக்க வேண்டும் என்றால் குறைந்தது 3 வருடங்களாவது அவர்கள் வாழ வேண்டும். இப்படி 7 பேர் விவாகம் பண்ணியிருந்தார்கள் என்றால் 7 3 21. 7வது சகோதரன் 21 வயது வித்தியாசப்பட்ட மனைவியை அவன் கொண்டிருப்பானா? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இது ஒரு சின்ன சற்று கணிப்பு தான் நாம் கணிக்கிறோம். கண்டிப்பாக 40 வயது வித்தியாசம் இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட இதை குறித்து யோசிக்காமல் மிக கேவலமான ஒரு
கதையை எங்கே சொல்லுகிறார்கள். 7 மனிதர்கள் இறந்தார்களாம். அந்த சகோதரி மட்டும் 7 பேருக்கும் மனைவியா இருக்கும்படியாக மறிக்காமல் இருந்தாளாம். பல குதர்க்கமான காரியங்களிலே இதை கேட்கலாம். கிறிஸ்துவானவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அல்லவா? பரிசுத்த தேவனிடத்துல எவ்வளவு அன்வொர்தி கொஸ்டின்ஸை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அநேக வேளைகளிலே நாமும் இப்படித்தான். நமது எண்ணங்கள் மிகவும் மோசமானதா இருக்கிறது. தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். சரியான பதில் கொடுக்கிறார். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல், யூ ஆர் நாட் அட் ஆல் லேர்னிங் வாட் காட் இஸ். அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் திங்கிங் ஆல்வேஸ் ராங் மோட்டோஸ். தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்று அவர்கள் மனதின் ஆழத்தின் குரூர எண்ணங்களை வெளிப்படுத்தி விடுகிறார். ஆனாலும் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்ல வேண்டுமே. அதற்காக 30ஆம் வசனம், உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஆணும் பெண்ணும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள், ஆணும் பெண்ணும் உயிர்த்தெழுவார்கள், ஆணும் பெண்ணும் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்ற ஒரு தெளிவான செய்தியை அங்கே கொடுக்கிறார். யூதர்கள் பெண்களை மதிக்க மாட்டார்கள் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ஆதாரம். மீண்டும் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவான பாடம் எடுக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று எழுதியிருக்கிறதே, அவர்கள் எல்லாரும் சரீரத்தினாலே மரித்து போயிருக்கிறார்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் அல்லவா? அப்படியானால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் தேவனோடு உயிரோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லவா என்று சொல்லுகிறார். ஜனங்களுக்கு இது புரியும். ஆதலால் அவர் போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்கள், அதாவது பிரதான ஆசாரியர்களிலே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களை எல்லாம் தெரிந்த நியாய சாஸ்திரிகளில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய போதகர்களாக இருக்கக்கூடிய பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நியாய சாஸ்திரியில் ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். முதல் 2 சம்பவங்களும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வியலை சார்ந்தது. இப்பொழுது அவருடைய ரிலீஜியஸ் பிரச்சனையை கொண்டு வருவதற்காக, மதம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்காக அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. பொலிட்டிக்கல் இஷ்யூ, நம்பிக்கை, விசுவாசத்தை குறித்தான கேள்விக்குறியான ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை குறித்தான கேள்வி இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமான ரிலீஜியஸ் இஷ்யூவாக மாற்றும்படியாக சோதிக்கப்படுகிறார். ஆண்டவர் அந்த சோதனையையும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள்